லேட்டா வந்ததுக்கு அப்புறம் கேமியோ ரோல் நம்ம பாருங்க. ஆரம்பமே ஆடுற அப்பாயின்மெண்ட் ஆடுற அப்படிங்கிற மாதிரி வரும்போதே 6 வயசு 54 பிறந்தாரு 60ல் இந்த படம். ஏவிஎம் சார் வீட்டில் வந்து நடிச்சு காட்டுறாரு. சரி இந்த பையனை கூட்டிட்டு வாங்கப்பா நடிக்கட்டும் அப்படிங்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த படத்துல ஒரு தெரியாத விஷயம் ஒன்று இருக்கு. களத்தூர் கண்ணம்மான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட நமக்கு இந்த ஆசிரமம் இந்த குழந்தைகள் அப்படின்னா உடனே அம்மா நீயே அப்பா அதுதான் நமக்கு டக்குன்னு வரும். சார் பேசலாம் தெரியும், பாட தெரியாது, மன்னிச்சுக்கோங்க. இல்ல மேடம், பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்க ரெடியா காத்துட்டு இருக்காங்க. நீங்க உங்க பேச்சு திறமையை கொடுக்க போதும், அது வேற லெவல்ல போகும். ஸோ அந்த இந்த படத்துல சார் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு திரு எஸ்பிஎம் சார். அவர் அப்பவே அதாவது சொல்லுவாங்களா குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டு பண்ணணும்னு, அந்த மாதிரி அந்த பையன் சின்ன பையனா இருக்கும்போதே இவர் தூக்கி எடுத்து வச்சுக்கிட்ட போட்டோலாம் இன்னும் கூட வலையொலியில வந்து உலா வருது. அவர் வந்து அப்ப அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தார் இல்லைங்களா. அந்த ஷூட்டிங் இடையிலலாம் என்ன பண்ணுவாங்களா, எல்லா பசங்களும் போய் விளையாட போயிடுவாங்களாம். ஆனா எங்க சார் கமல் சார் என்ன பண்ணுவாரு, விளையாட போக மாட்டாராம். டக்குன்னு பக்கத்துல இருக்கிற பிரிவியூ தியேட்டர்ல போய் படத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து டபாலும் நடிச்சு காமிப்பாராம். சார் தான் அதையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, உப்மா அதாவது அங்க காலையில அந்த சாப்பிட அந்த குழந்தைங்க நடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு காலையிலயும் நைட்டும் மட்டும்தான் அந்த ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்களா ப்ரொடக்ஷன்ல, மத்தியானம் கிடையாதான். சாவித்திரி அம்மா நடிப்பு கரசி அவங்க. சாவித்திரி அம்மா அவங்க உணவு சாப்பிடும்போது இந்த குழந்தைக்கு உணவு இல்லைன்னொடனே அந்த குழந்தைக்கு கூப்பிட்டு உப்புமா கொடுத்தாங்களாம். அவர் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சாராம். அவங்க அண்ணன் வந்து சொன்னோடனே சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சாராம். ஏன் அப்படின்னு கேட்கும்போது சொன்னாரா, இல்ல ஏற்கனவே மாங்காய்லாம் போட்டிருந்தாங்க, அது எல்லாமே ஒரே டப்பா மாங்காய் பேப்பர் மாங்காவா இருந்துச்சு, அந்த மாதிரி இந்த உப்புமாவும் பேப்பர் உப்புமாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் இருக்கு. ஒரு தாய் தன் குழந்தை இதுவென தெரியாது, அந்த குழந்தை தனக்கு எதிரே நடமாடுகிறது, விளையாடுகிறது, ஓடுகிறது, தன் தாயை எண்ணி வருந்துகிறது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பாட்டுக்காகவே இந்த படத்தோட டைரக்டரை மாத்தின சம்பவமும் இருக்கு. முதல்ல பிரகாஷ் ராவ்ங்கிறவர் தான் எடுத்தாரு. இந்த பாட்டு 4 நிமிஷம் வரும், 1.5 நிமிஷம் தான் அவர் எடுத்தாரு. ஏன்னா இந்த பையனுக்கு வந்து சட்டை கிழிஞ்சிருக்க சட்டையா இருக்கும், அதை போட்டா ஆடியன்ஸ் வந்து அவ்வளவு லைக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராவ் அவர்கள் எடுத்தாராம். அப்ப ஏவிஎம் மெய்யப்பன் செட்டியார் சார் பார்த்துட்டு சொன்னாராம், அது என்னங்க இப்படி எடுத்திருக்கீங்க, 4 நிமிஷம் தான் வரணும் அப்படின்னாராம். சரின்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராவ் சார் வீட்டுக்கு போயிட்டாராம். வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சுட்டு வந்து இவர்கிட்ட சொல்றாராம், இனிமே நான் எது எடுத்தாலும் உங்களுக்கு தவறா தெரியும், என்னால உங்க இதுக்கெல்லாம் எடுக்க முடியாது. எப்படி பாருங்க, ஒரு கருத்து முரண் வருது, அதை கூட 2 பேரும் அழகாக பேசி சரி செய்து அந்த பாட்டை 4 நிமிஷம் எடுக்கிறதுக்காகவே அவர் அதாவது யாருன்னு கேட்டீங்கன்னா பீம்சிங் அவர்களை கூப்பிட்டு கொண்டு வந்து அந்த படத்தை பீம்சிங் பிறகு இயக்கி அந்த படம் வெளிவந்தது. ஸ்டோரி பை ஜாகர் சீதாராமன் அப்படிங்கிறது விஷயம். இந்த படம் அப்பவே 3 தேசிய விருதை பெற்றது. இவர் வந்து ஜனாதிபதி கையால, அப்போதைய ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர் கையால அவார்டு வாங்குறாரு. எப்படி பாருங்க, முதல் படத்திலேயே அவார்டு. இன்னும் கூட கண்ணை மூடினால் குழந்தையும் தெய்வமும் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். இந்த குழந்தைகள் பாட்டு அப்படின்லாம் வரும்போது அந்த குழந்தையும் தெய்வத்தையே பீட் செய்த பாட்டு, அந்த குழந்தையும் தெய்வத்துக்கு ஒரு ஆதாரமாக இருந்த பாட்டுனா இந்த கருணை பாட்டு தான். இந்த கருணை பாட்டை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. இன்று கூட அந்த ஒரு குழந்தை வந்து சட்டை இல்லாம கண்ணை மூடி காதுல பூ வச்சு, அந்த குழந்தை நினைக்கலாம் தெய்வம் இருந்தா நல்லா இருக்குமேனு, ஆனா அந்த குழந்தை கூட அந்த தெய்வத்தை நினைத்து உருகி கருணையை வெளிக்கொண்டு வந்த பாடல்னா அது எங்க பாடல் தான். இப்படி கருணையை கொண்டு கொட்டி இருக்காரு எங்க ஆளு. நீங்க என்னன்னா கருணையே இருக்கிற தெய்வம் அவர் கருணை இருக்கா சார் உங்களுக்கு? ஐயோ நிறைய இருக்குமா கருணை. ஆமா பாருங்க. இல்ல சார், அவங்க வேற லெவல்ல பேசிட்டாங்க.